பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தர் திட்டமிட்டபடி எல்லாம் நடக்கும். ஆதார வசனம் 2 சாமுவேல் 23 அதிகாரம் 5 சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சியும் வளர்ந்தோங்க செய்யாரோ. உடன்படிக்கையின் மக்களே, தாவீதின் தெளிவான நிச்சயமான அறிக்கையை பாருங்கள். என்னோடு நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். அதில் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, என் சந்ததிக்கும் உண்டு. எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உடன்படிக்கையின்படி அத்தனை வாக்குகளை நிறைவேற்றுவார். என் இருதயத்தின் வாஞ்சை எதிர்பார்ப்பும் நிறைவேறும் என்று அறிக்கை செய்கிறார். அப்படியே நடந்தது. 1 ராஜாக்கள் 8 அதிகாரம் 15-24 சாலமோன் இவ்வாறு சாட்சி சொல்கிறார்: தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். அப்படி என்றால் தாவீதின் காலத்தில் ஏதும் நிறைவேறவில்லையா? எல்லாம் திட்டம் பண்ணப்பட்டபடியே நிறைவேற்றினார். தேவாலயம் கட்டுவது மாத்திரம் சாலமோன் காலத்தில் நிறைவேறியது. அவன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்றார். 2 சாமுவேல் 7:13. தாவீதுக்கு வாக்கு கொடுத்தார். இந்த வினாடி வரை அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படி? அவருடைய வம்சத்தில் தோன்றி இயேசு ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் உடன்படிக்கையை மீறாதவர், வாக்கில் உண்மையுள்ளவர். அவரை நம்பலாம். அவர் வார்த்தை எப்படி சொல்கிறதே அப்படியே செய்வார் அவர். சங்கீதம் 18 வாசியுங்கள். கர்த்தர் தாவீதிற்கு செய்தவளை சாட்சியாக தொகுத்து பாடியிருக்கிறார். தாவீதை கேட்டு அவன் திட்டம் பண்ணவில்லை, ஆனால் திட்டம் பண்ணின சகலத்தையும் செய்து முடித்தார். நோவா பேழையை கட்ட சகலமும் திட்டம் பண்ணி கொடுத்தார் நோவாவிற்கு. நோவாவிடம் ஐடியா கேட்கவில்லை. அவன் கட்டுமான பொருளுக்கு அலைந்து திரியவில்லை. பேழைக்குள் ஏறப்போகிற சகல மிருக ஜீவன்களை பேழையை நோக்கி வரச் செய்தார். மழைக்கு, காலத்திற்கு, மேகத்திற்கு, காற்றுக்கு, மின்னலின் பாதைக்கு திட்டம் பண்ணினவர். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை இடம் மகிமைக்கு திட்டம் பண்ணினவர்தான் உங்களுக்கும் எனக்கும் வாழ்வில் சகல அம்சங்களையும் திட்டம் பண்ணி இருக்கிறார். நாம் பிறவாதற்கு முன்பே பிறக்கப் போகிற குழந்தைக்கு தாயின் மார்பகத்தில் பாலை சுரக்க வைக்கிற தேவன் அவரேதான் நமக்கு திட்டம் பண்ணி இருக்கிறார். நமக்கு இன்ன பெயர் என்பதை அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட திட்டமோ! வாழ்நாளெல்லாம் இப்படியே பற்றாக்குறையோடு தனிமையாகவே ஏக்கத்தோடு போய்விடுமோ என்று நாம் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக தனது திட்டத்தை எழுதியும் கொடுத்து விட்டார். ஏசாயா 55:9. பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உங்களை குறித்த திட்டம் உயர்ந்தது. நான் வைத்திருக்கிற திட்டம் உயர்ந்தது. உங்களை கேட்டு நான் திட்டம் பண்ணவில்லை. உங்கள் அறிவு, நிதானம், அனுபவத்தை வைத்து நான் திட்டம் பண்ணவில்லை. நான் திட்டம் பண்ணி வைத்துவிட்டு உங்களை அதற்கு தகுந்தால் போல் மாற்றுவேன் என்று சொல்கிறார். இன்னும் சந்தேகமா? தாவீதின் பழைய உடன்படிக்கையில் இருந்தவன். அதற்கே இத்தனை மவுசு என்றால் புதிய உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கை, கிருபையின் காலத்தில் நாம் வாழ்கிறோம். நமக்கு நிறைவேறுவது எத்தனை நிச்சயம்! இன்னும் சந்தேகமா? எரேமியா 29:11 பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை, திட்டங்களை, காரியங்களை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், அதாவது லாபகரமானது. கேட்டீர்களா? தாம் செய்ய போகிறது அவர் அறிந்திருக்கிறார். யோவான் 6:6. 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கு மேலாக போஷிப்பதை திட்டம் பண்ணி வைத்திருந்தார். திடுதெப்பென்று இப்படி இத்தனை பேருக்கு சாப்பாடு என்ன செய்வது என்று அவர் கையை பிசைந்து கொண்டிருக்கவில்லை. பாருங்கள், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை ஏதோ திடீர்னு தோன்றியது என்று இல்லாமல் அவர் திட்டம் பண்ணப்பட்டபடி அழைத்து வந்தார். மோசேயின் தலைமையின் கீழ் அவரையே நம்பி அவரையே பிடித்து கொண்டவர்கள் கானான் வந்து சேர்ந்தார்கள். மற்றவர்கள் வழியிலே அழிந்தார்கள். நோவா கீழ்ப்படிந்தான், திட்டம் நிறைவேறியது. ஆபிரகாம் விசுவாசித்தான், காத்திருந்தான், தேவ திட்டம் நிறைவேறியது. உனக்கெல்லாம் இந்த ஆசை எதற்கு? இப்படி பெரிய திட்டம் எதற்கு என்று மனிதர்கள் பரியாசம் பண்ணுவார்கள். தேவன் பார்க்கிற தகுதி நம்முடைய படிப்பு, ஞானம், அழகு, திறமை, அனுபவம் இவைகள் அல்ல அல்ல நம்முடைய அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல், அவரை நம்பக்கூடிய விசுவாசத்தின் அளவு, அது போதும் அவருக்கு. அவர் வைத்திருக்கிற அந்த உயர்ந்த சிறந்த உன்னத திட்டம் அதுவாகவே வந்து வாய்க்காது. நம்முடைய விசுவாச கரம் அந்த திட்டத்தோடு இணைய வேண்டும். அவருடைய நேரத்திற்கு அவருடைய முறைமையில் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகவும் காத்திருக்கவும் அறிந்திருக்க வேண்டும்.
இயேசு தாம் பிறந்த ஊரில் ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம், அவருக்கு வல்லமை இல்லை என்றா? இல்லையே, அவருடைய அவிசுவாசத்தினாலே. தினமும் ஆவியான உணர்த்துதலின்படி உங்களுடைய வேலையை அவருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அவரை தேடுவது, ஜெபிப்பது, இதில் சுணக்கமே இருக்கக்கூடாது. எல்லா கேள்விகளையும் கீழே போட்டு விடுங்கள். ஏன் தேவனே, ஏன் தேவனே, எப்பொழுது தேவனே, எனக்கேன் தேவனே, இப்படிப்பட்ட கேள்விகளை விட்டு விடுங்கள். அவரது திட்டத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். எப்படி? உங்களுக்கு கொடுத்த வாக்கை எடுத்து விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள், எதிர்பாருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். இந்த உறுதியை கலைக்க பிசாசு கொண்டு வரும் திட்டங்களை, அவனது பொய்களை தூக்கி எறியுங்கள். அவன் தந்திரத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீ திட்டமிட்டபடி சகலத்தையும் செய்து முடிப்பீர். நாங்கள் சூழ்நிலைகளை பாராமல் காத்திருந்து உமது நேரத்தில் உமது பாணியில் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள பலனும் கிருபையும் தாரும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.